ஹலோ கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு உம்ரா விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எப்படி வந்து உம்ரா செஞ்சேன், அதாவது என்னோடய ஃபஸ்ட் உம்ரா, அதுவும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கைட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய உம்ரா எப்படி செய்கிறாங்கன்னு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறது, மீகாத்தோட எல்லையில் வந்து இஹ்ராம் ஆடைகளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இஹ்ராம் நார்மல் நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இஹ்ராம் ஆடைகளை வந்து நம்ம அணியணும். அதை வந்து நம்ம காபத்துல்லா எல்லை தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே இந்த மீகாத்தோட இடம் வந்துடும். தாயிஃப் நகரத்தில் இருக்குது இது. ஸோ இது வந்து நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் வந்து இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸு, சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் தண்ணியால் குளிச்சுட்டு அதுக்கடுத்தது இந்த இஹ்ராம் ஆடைகளை அணிந்து நம்ம வந்து காபத்துல்லாவை போகிறோம் உம்ரா செய்கிறதுக்கு. நியத்து வச்சுக்கணும். நம்ம உம்ரா செய்கிறதுக்கு முன்னால் உம்ரா செய்ய போகிறோன்னு முழு மனதோடு நியத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து காபத்துல்லாவை போய் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்க வேண்டிய துவாலாம் அல்லாஹ் கபூல் செய்வார்னு நம்புவோம். நான் வந்தது பஸ் ட்ராவல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் எனக்கு வந்து பஸ்ஸிலே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ நான் இருக்கிறது சவுதி தான். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது உம்ரா செய்கிறதுக்கு. பட் இருந்தாலும் காபத்துல்லாவை பார்க்குற ஹாப்பினஸ் வந்து எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ நம்ம காபாவை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். ஸோ காபத்துல்லாவை நெருங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமான சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், வீடியோவில் பார்த்துருப்போம் காபத்துல்லாவை. நேரில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் தானே. இதில் நான் நிறைய துவாஸ் போடுவேன். என்னென்ன ப்ரொசீஜர்னு தமிழ்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் படிச்சுட்டு கூட உம்ரா செய்யலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதாவது நான் கிளாக் டவரை பார்த்துட்டேன். கிளாக் டவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா, கிளாக் டவரை நெருங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. எப்போடா நம்ம காபத்துல்லாவை நம்ம பார்ப்போம் நம்மளுடைய கண்களால், அல்லாவுடைய ரஹ்மத்தால் அந்த காபத்துல்லாவை பார்க்கணுன்னு அப்படின்னு நான் நெருங்கிட்டே இருந்தேன். ஸோ நடக்க நடக்க அவ்வளோ ரஷ் இருந்தது. ஏன்னா நான் போன நாள் வந்து நாளைக்கு ஈது பெருநாள் இருந்தது. ரம்ஜான் நாளைக்குன்னா நான் இன்றைக்கி போயிருந்தேன். அதனால் ரொம்ப ரொம்ப ரஷ். அதாவது காபத்துல்லா ஹையஸ்ட் ரெக்கார்டே இந்த 2025 தான் அதிக பேர் உம்ரா செஞ்சுருக்காங்க ஒரே நாளில். 4 பில்லியன் 5 பில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் இருக்குது காபத்துல்லாவில். அது பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய புனித வீட்டு அவ்வளோ மக்கள் வரதை நம்ம வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் உணர்த்த முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அது. நம்ம காபத்துல்லாவை நெருங்கிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு செஞ்சது என்னென்னா, காபத்துல்லாவை பார்த்த உடனே நம்ம மனசில் இருக்கிற துவாவெல்லாம் கேட்டுருக்கணும். அப்போ தான் நம்ம துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எந்த துவா கேட்டாலும் அந்த காபத்துல்லாவை பார்க்குற ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நம்மளுக்கு கபூல் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் காபத்துல்லாவை பார்த்ததில்ல. ஏன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்து நம்ம மீது ஏற்படும். நான் வந்து உம்ரா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மொத்தமாக நம்ம வந்து 7 தடவை தவாஃப் செய்யணும் காபத்துல்லாவை சுற்றி. ஸோ ஃபஸ்ட்டு தவாஃப் வந்து நான் தொடங்கிட்டேன். ஸோ காபத்துல்லாவை சுற்றி முதல் தவாஃப் தொடங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்ச உம்ராவுடைய துவாக்கள், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தரூத் ஓதணும், சலவாத் ஓதணும் நபி மீது. ஸோ இந்த மாதிரி 7 முறை நம்மளுக்கு தெரிஞ்ச துவாக்கள், உம்ராவுடைய துவா, இது எல்லாமே நம்ம வந்து ஓதிட்டு காபாவை சுற்றி தவாஃப் செய்ய வேண்டியதாக இருக்கும். மூணாவது ஸ்டெப்பு நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சஃபான் மர்வாவோட இடத்துக்கு தான். ஸோ இந்த இடத்துல தான் ஜம்சம் தண்ணிக்காக எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ போராட்டங்கள் நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்மளுடைய ஹாஜிரா அன்னையார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்தில் இந்த தண்ணிக்காக அப்படின்ற ஒரு தியாகத்துக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் லைட் இருக்கும், மேலே போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. அங்கேருந்து ஆண்கள் வந்து ஓடி போகணும். அந்த தியாகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம ஓடி போகிறோம். சஃபா மர்வாவுடைய அந்த பாறை, அந்த மலைகள் எல்லாம் அங்கேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஜம்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைச்சது அல்லாஹ்வுடைய பர்க்கத்தால். அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ
உம்ராவை முடிச்சிட்டோம். ஸோ கடைசியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முடியை வந்து ஃபஸ்ட் டைம் உம்ரா பண்ணுறோன்னா ஒரு முடி இல்லாமல் மொட்டை அடிச்சிடணும். ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் முடியை குறைச்சிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னா கம்பல்சரியாக மொட்டை அடிச்சே ஆகணும். ஸோ அதுதான் வந்து உம்ராவுடைய கடமை. அப்போ தான் உம்ரா வந்து கபூல் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் நான் போட்ட துவாக்கள் இதில் இருக்கிற கைடன்ஸ் படி நீங்கள் உம்ரா செய்யுங்க. அல்லாஹ் வந்து எல்லாருடைய உம்ராவும் கபூல் செய்வான். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் காபத்துல்லாவை பார்க்கணும், எத்தனை பேர் வந்து மதீனாவை பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.